வணக்கம் அன்பர்களே. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி என்னவென்றால், வருகின்ற 30/4/2024 வரை மேச மனையில் இருக்கின்ற குரு பகவானால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் திருப்பங்களை பற்றியும், செவ்வாயினுடைய பெயர்ச்சி சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பலன்களைத்தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கடகராசி அன்பர்களே, சந்திர பகவானை ஆட்சி வீடாக கொண்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு மேச மனையில் இருக்கின்ற குரு பகவானால், அதாவது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவானால் வருகின்ற இந்த 90 நாட்களில், அதாவது இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை என்ன மாதிரியான மாற்றங்கள் தொழில் ரீதியில், அதாவது எந்த மாற்றம் வந்தாலும் அதை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் உச்ச பலத்துடன் உட்கார்ந்து அந்த 10ஆம் இடத்தையே பார்க்குறார். அப்போ 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டு உங்கள் ராசிக்கு யோகத்தை பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானும் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். தொழில் ரீதியில் அல்லது வேலை ரீதியில் அந்த மாற்றத்தை, எந்த மாற்றம் வந்தாலும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த சொல்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, இது வரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல, ஏதோ ஒரு இடத்துல அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்க, என்னை படித்த அந்த என்ன படிச்சிருக்கானோ அதுக்கான ஒரு வேலையில் இல்லை, ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க இப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள் நிகழும். உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ ஒரு மாற்றம் நிகழும். அந்த மாற்றத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிங்க, வேண்டான்னு மட்டும் சொல்ல விடாதீர்கள். ஏன் சொல்கிறேன்னா, அந்த சனியும் 8ல் உட்கார்ந்துருக்கார், உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறது. அப்போ அந்த அஷ்டம சனி காலத்தில் ஒரு வகையான ஒரு மனக்குழப்பம்ங்கிறது இருக்கும், ஒரு வகையான ஒரு வேலை பளுங்கிறது இருக்கும். அதாவது ஒரு அதிகமாக உழைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களை உங்களுக்கு உருவாக்கும். அப்போ திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கும். அப்போ ப்ரொமோஷன் கிடைச்சதுன்னா உங்களுக்கு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும். ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் ஏற்படுத்தும். அப்போ நிச்சயமாக வேலையில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஏன்னா 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்ச பலத்துடன் அமர்ந்து கொண்டு அந்த 10ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும், அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயுடன் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனும் இணைவு பெற்று, அப்போ அந்த செவ்வாய் சுக்கிரன் இணைவு பெற்று பிருகமங்கல யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக ஒரு நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் நன்றாக உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல சொல்கிறேன். அதே சமயத்தில் வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு, அதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், அதற்கான ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அனுகூலமுள்ள ஒரு பீரியடுன்னு சொல்லணும் இந்த காலகட்டம். ஏன்னா ராகு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கார், பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அப்போ அந்த ராகுங்கிறது வெளிநாட்டு கிரகம் அல்லவா, அந்நிய மதம் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் அல்லவா. ஸோ அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும். அதாவது நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்ட் செல்லக்கூடிய வாய்ப்புகள், அல்லது ஒரு ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா இன்னொரு ஸ்டேட்டுக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள், அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள், அல்லது வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும். ஒரு சிலருக்கு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் ஒரு நல்ல அனுகூல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய தன்மைத்தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அந்த குரு பகவான் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான், உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போது நிச்சயமாக நீங்கள் எந்த தொழிலில் இருக்கிறீங்களோ அந்த தொழிலின் மூலமாக 4 காசு சேர்த்தக்கூடிய
வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் மிகுதியாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் சனி பகவானும் அந்த தனஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா? அப்போ சனி என்பது 8ஆம் இடத்திலிருந்து பார்க்கறதுனால அந்த பணம் கையாளுகின்ற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு தொழிலை விரிவுபடுத்துகிற, அகலக்கால் வைக்கிற, ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப யோசித்து செய்யணுங்கிறதையும் மைண்டில் வைத்து கொள்ளுங்கள். அதாவது 3ஆம் நபர்களை நம்பி ஒரு காரியத்தில் ஈடுபடுவது, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவது, அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவது, இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப கவனத்துடன் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது கடன். ஸோ கடனை வளர்க்கக்கூடிய விதத்திலும் இருக்கின்ற காரணத்தால் ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுபவர்கள் கொஞ்சம் யோசித்து இந்த காலகட்டம் நமக்கு உகந்ததா அல்லது இதில் போட்டால் நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்காங்கிறத அலசி ஆராய்ந்துட்டு தான் செய்யணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு ஈக்கு வச்சுக்குங்க அப்படிங்கிறதை மைண்டில் வச்சுக்குங்க. அதே சமயத்தில் வேலையும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுறக்கூடாது. ஏன்னா கோபம் ஆக்ரோசம் என்பது தலை தூக்கக்கூடிய காலகட்டம். அப்படியே ஒரு மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு மாறுவது தான் புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் உங்கள் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாத, அதாவது குடும்ப விஷயத்தில் தலையிடுவது, உங்களுடைய குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன ஒரு சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள், அது யாரால வருது, உங்களுக்குள்ள வருதோ இல்லையா, மற்றவர்களால் 3ஆம் நபர்களால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த தருணத்தில் அதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 3ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்கார். அப்போ அந்த கேது ஞானக்காரகன் கன்னி வீட்டில் உட்கார்ந்துருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல, அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கை உங்களுக்கு புகுத்தும். அதாவது இதை செய்யலாம், இதை செய்தால் சரி அல்லது தவறுங்கிறது உங்களுடைய உள்மனதிலேயே சொல்லும். அதை பிரகாரம் நீங்கள் செய்து கொள்வது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது அவசியம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். படிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்கும். ஒரு நல்ல படிக்கணும் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு அரசு சார்ந்த விஷயத்தில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள், திடீர் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். இதுவரைக்கும் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணுங்கிற அந்த நினைப்பே இல்லாதவங்க கூட இந்த காலகட்டம், ஏன் நாங்கள் கவர்மெண்ட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது எண்ணம், அதற்கான ஆர்வம், அதற்கான அந்த ஸ்டெப் எடுப்பது, இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு. குழந்தைகளுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும். குழந்தைகளுடைய படிப்பு சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர் வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கணும், வண்டி வாகனம் வாங்கணும் என்கின்ற அந்த எண்ணத்தை உருவாக்கும். அந்த எண்ணங்களும் உங்களுக்கு சாத்தியமாகக்கூடிய தன்மை. என செவ்வாயும் சுக்கிரனும் இணைவு பெற்று பிருகுமங்கல யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதாவது உங்களுக்கு பிடித்தமான ஒரு புதிய வாகனத்தை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம், அது சாத்தியமாகக்கூடிய தன்மை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் தந்தையின் மூலமாக நல்ல அனுகூல வாய்ப்புகள், ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் பயங்கர ஒரு அழுத்தம், பிரஷர் இருக்கும். முடிக்க முடியாத ஒரு தன்மையில் இருந்தவர்கள் கூட கஷ்டப்பட்டு இப்போ இந்த காலகட்டத்தில் ரிசர்ச்சில் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய தன்மையையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தும். அதே சமயத்தில் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் திடீரென்று கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் திடீரென்று உங்களுக்கு அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை, அதன் மூலமாக புகழையும் உயர்வை பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. சொல்லிக் கொடுத்தல், போதனைகள் செய்வது, சட்டம், நீதித்துறை, இதில் எல்லாமே சிறப்பாக பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள். அதாவது நீங்கள் ஒரு தொழிலை செய்யணும் இந்த காலகட்டம் அப்படின்னா
தன்னுடைய அறிவை புத்தியை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் எதா இருந்தாலும் அதை செய்வது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். குல தெய்வம் சென்று வழிபடுவது, யாத்திரைகளுக்கு செல்வது, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு எந்த மாற்றங்கள் வருகிறதோ அந்த மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறது சிறப்பு. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்த பல கோடி மக்களுக்குண்டான ஒரு பொதுவான பலன்கள் தான். ஒரு துல்லிய பலன், அதாவது ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருடைய ஜாதக பலன்கள் வேறுபடும், கிரக அமைப்புகள் வேறுபடும், கிரகங்களுடைய பலம் வேறுபடும். ஆட்சி பலம், உச்ச பலம், மூலத்திரிகோண பலம், திக்பலம், இந்த மாதிரி பலத்துடன் இருக்கின்றனவா, எந்த டிகிரியில் இருக்கிறது, இப்போ நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் துல்லியமான பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன், அதாவது உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்கிறோம் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.